ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட மேத்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேர்வட்ட உருளையின் வளப்பரப்பு 704 சதுர சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் கன அளவை காண்க. நம்மளுக்கு உருளையோட கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவு ஃபார்முலா நமக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ நம்மளுக்கு ஹெச் கொடுத்துருக்காங்க 8, ஆனா ஆர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வலைபரப்பு கொடுத்துருக்காங்க. வலைபரப்பு வந்து வலைபரப்பு 704 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு ஆர் வேணும். நமக்கு வலைபரப்பு ஃபார்முலால இந்த ரெண்டு வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணி ஆரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூயும் நம்ம கன அளவு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நம்மளுக்கு உருளையின் வலைபரப்பு ஃபார்முலா தெரியும், 2πr/h. அதில் இந்த ரெண்டு வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். வலைபரப்பு வந்து 704, 2 × 22, பையனா 22/7. ஆர் நம்மளுக்கு தெரியாதது அப்படி வச்சுக்கலாம். ஹெச் வந்து 8. நம்மளுக்கு ஆர் தெரியாதனால இதை இங்கிட்ட வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனால் அப்போ 704 கீழே இருக்க 7 மேலே வந்துடும். டிவைடட் பை 2 × 22 × 8. 2 அடிச்சா 352. 352 8ஆல் அடிச்சா 4 3 12, 4 8 52, மிச்சம் 3, 4 8 52, 44. 1 22 22, 2 22 44. மிச்சம் இருக்கிறது என்ன, 7 × 2, 7 2 14. அப்போ ஆரோட வேல்யூ 14. நம்மளுக்கு ஆர் கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி ஹெச் தெரியும். இது ரெண்டு இங்கே கன அளவு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ கன அளவு = 22/7. ஆர் வேல்யூ 14. அப்போ ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 14 × 14 எழுதிக்கலாம். 14 × 14 இன்ட்டு ஹச் வந்து 8. 4 7 7 14. இப்போ இருக்கிற எடுத்துருந்தோன்னா 44 × 14 × 8. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னன்னா 4928 சென்டிமீட்டர் கியூப் தான் உருளையின் கன அளவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 25bc⁴d கியூப், 35b²c⁵, 45c³ இவற்றின் மீப்பெரு பொது காரணியை காண்க. இந்த மாதிரி லெட்டர்ஸும் நம்பர்ஸும் கலந்து மீப்பெரும் பொது காரணி கேட்டாங்கன்னா நம்பர்ஸ் தனியா லெட்டர்ஸ் தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம இது சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸுக்கு பார்க்கலாம். இந்த 3 இதுலயும் எது காமனான லெட்டர்ஸ் எதுன்னு பாருங்க. பி இங்க இருக்கு ஆனா இங்க இல்ல. ஸோ அப்போ அது பொதுவான காரணி கிடையாது, அதை விட்டுறலாம். சி இங்க இருக்கு இங்க இருக்கு. இப்போ 3லயும் சி காமனா இருக்கு, அப்போ அது பொது காரணி தான் சி. டி இங்க இருக்கு இங்க இல்ல இங்க இருக்கு, இப்போ இது பொது காரணி கிடையாது, அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த பொது காரணிக்குரிய அடுக்கு பவர் என்னன்னு பார்க்கணும். மீப்பெரு பொது காரணி அதாவது HCF இருந்தா பொதுவான காரணியோட அடுக்கு வந்து 3 இதுலயுமே எது கம்மியான வேல்யூ இருக்கோ அதை போடணும். எல்சிஎம்க்கு பொதுவான காரணியோட அடுக்குல எது அதிகமா இருக்கோ அதை போடணும். இப்போ C3 காமனா இருக்கா, இதுல C4 இருக்கு, இதுல C5 இருக்கு, இதுல C3 இருக்கு. இந்த 3லயுமே கம்மியான வேல்யூ எதுனா C3 தான் கம்மியான வேல்யூ. ஸோ அப்போ அதை இங்க போட்டுக்கலாம். அப்போ C3. இப்போ இந்த லெட்டர்ஸ்ல எது பொது காரணி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்பர்ஸுக்கு போகலாம். நம்பர்ஸை தனித்தனியாக எடுத்துக்கலாம். 25 35 45. நம்மளுக்கு மீப்பெரு பொது காரணி ஆல்ரெடி தெரியும். கொடுத்துருக்க நம்பரை பகா எண்களின் மடங்கா எழுதணும். 25 இது எப்படி எழுதலாம்னா 5 × 5. இது எப்படி எழுதலாம் 7 × 5. இது எப்படி எழுதலாம்னா 3 × 3 × 5. இந்த 3லயும் எது காமனா இருக்கு பார்த்தா 5 தான் காமனா இருக்கு. 5 5 5. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுல பொதுவான காரணி என்னன்னா 5. அப்போ 5c³ தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது எனில் 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது?
அதாவது ஒரு உலோக கலவையில 15% தாமிரம், அதாவது 10% தாமிரம். அப்படின்னா 600 கிராம்ல எவ்வளவு தாமிரம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த 15% இன்ட்டு வந்துச்சுன்னா 15/100 100/15 ஆயிரும். இதை அடிச்சா 1 15 15 4 15 60 40 40 இன்ட்டு 100 4000. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 4000 கிராம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் C மற்றும் 5க்கு இடையான C மற்றும் 5க்கு இடையே வரும் எழுத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. Cக்கும் 5க்கும் நடுவுல வர எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நம்பரும் சிம்பிளும் நம்மளுக்கு தேவையில்லை, அதெல்லாம் விட்டுறலாம். நம்பரும் சிம்பிளும் விட்டுறலாம். அப்போ 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 எழுத்து இருக்கு சிக்கும் 5க்கும் நடுவுல. இதுல எக்ஸாக்டா நடுவுல இருக்கிறது எதுனா இந்த சைடு ஒரு 3, இது 3 இன்ட்டு 3. அப்ப எக்ஸாக்டா நடுவுல இருக்கிறது பி. அப்போ சிக்கும் 5க்கும் எக்ஸாக்டா நடுவுல இருக்கிற எழுத்து எதுனா பி. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் கம்பளத்தினுடைய பக்க நீளம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அதாவது இதான் ஒரு சதுர கம்பளம், இதோட பரப்பளவு 1024, பக்க நீளம் பக்கத்தோட நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சதுரம் கம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சதுரத்தோட பரப்பு தெரியும், பரப்பு ஃபார்முலா தெரியும், ஏஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர். நம்மளுக்கு ஆல்ரெடி பரப்பளவு கொடுத்துருக்காங்க 1024, நம்மளுக்கு பக்கம் தான் வேணும். அப்போ அந்த ஸ்கொயரு இங்கிட்டு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும், அதாவது வர்க்கம் வந்து வர்க்க மூலம் ஆயிரும். 1024 இதோட வர்க்க மூலம்னா 32ஓட வர்க்க மூலம். அப்போ 32 தான் நம்ம இந்த சதுர கம்பளத்தோட பக்கத்தோட நீளம், 32 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் என நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பு தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும் எனில் 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பும்? அதாவது ஏ பி சி 3 குழாய் இருக்கு. இது வந்து 30 நிமிடத்துல நிரப்பும், இது 40 நிமிடத்துல நிரப்பும், இது வந்து 24 நிமிடத்துல காலி பண்ணும். இது வந்து டைம் காலம். அப்போ இதோட எஃபிஷியன்சி எவ்வளவுன்னு தெரியணும். ஒரு நிமிஷத்துக்கு இதோட எஃபிஷியன்சி தெரியணும்னா இதை அப்படியே தலையில எழுதிக்கலாமா? 1/30 1/40. ஒரு நிமிடத்துக்கு இது செய்யும் வேலை இது வந்து 1/24. இது மூணையும் ஒரே நேரத்துல திறந்து விடுறாங்க. இது மூணும் சேர்ந்தாப்புல ஒர்க் பண்ண போகுது. அப்படின்னா இது ரெண்டு, இப்ப இது மூணையும் கூட்டணுமா? இது ரெண்டு தொட்டியை நிரப்புறதுனால இது பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். இது வந்து தொட்டியை காலி செய்யறதுனால இதை மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த மூணையும் கூட்டி கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஆகும். ஸோ இது இப்போ மூணையும் ஈக்குவல் பண்ணோம்னா நம்மளுக்கு பகுதிக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் 30 40 24. ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது அடிக்கலாம் 15 20 12. அடுத்து 5ஆல் அடிக்கலாம் 3 4 12. அடுத்து இதை 3 வாய்ப்பாடு அடிக்கலாம் 1 4 3. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2 10 9 36 36 × 10 360. அப்போ நம்மளுக்கு பகுதி எவ்வளவு கிடைச்சிச்சு? 360. இப்போ எதோட 30 பெருக்குனா 360 கிடைக்கும் 12 பிளஸ் எதோட 40 பெருக்குனா 360 கிடைக்கும் 9. எதோட 24 மல்டிப்ளை பண்ணா 360 கிடைக்கும் 15.
12 9 21 21ல 15 போச்சுன்னா 6/360. இது வந்து 3 ஒண்ணா இயங்கும்போது கிடைக்கிற எஃபிஷியன்சி. நம்மளுக்கு காலம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சி தலைகீழா போட்டா நம்மளுக்கு காலம் கிடைச்சிரும். அப்போ 360 டிவைடட் பை 6, 4 6 6 6 30, அப்போ 60. அப்போ தொட்டி நிறைய எடுத்துக்கொள்ளும் காலம் 60 நிமிடங்கள். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உருளையின் ஆரம் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு. அதாவது ஆரம் வந்து உயரத்துல 3ல ஒரு பங்கு 1/3 எனில் மொத்த புறப்பரப்பை காண்பின்னு கேட்டிருக்காங்க. உருளையோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா 2πr h plus r. நம்மளுக்கு r வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா h/rன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுல rக்கு பதிலாக h/r சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 2π h/r. ஸோ இங்கே h plus h/3. அப்போ இதை கூட்டினா 3h plus 4, அப்போ 4h ஆயிரும். அப்போ 2π h/r. இது வேணாவும் 4h/3. சரிமா? சாரி, இது h/3, r கிடையாது. ஏன்னா rக்கு பதிலாக h/3. சாரி r equal to h/3. இந்த rக்கு பதிலாக இங்கே h/3 போட்டிருக்கோம். இந்த rக்கு பதிலாக இங்கே h/3 போட்டிருக்கோம். அப்போ 3h 3 எங்க போயிருந்தா 3h plus h 4h கீழே 3. அப்போ இது எப்படி எழுதலாம்னா h ஸ்கொயர்னு ஆயிரும். 4 2 8. அப்போ 8π h ஸ்கொயர் 3 9. அப்போ 9. இப்போ 8π h ஸ்கொயர் 9 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்கு 8π ஸ்கொயர் 9. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கூட்டு வட்டி ஃபார்முலா தெரியும். P into 1 plus r/100 whole square. இதுதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. நம்மளுக்கு கூட்டு வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2028. P நம்மளுக்கு தெரியாது, r ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆரும் எண்ணும், இது என்ன இது r கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு p வேல்யூ கிடைச்சிடும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணா 1 plus 4/100, சாரி இங்கே n ஸ்கொயர் கிடையாது, n, p plus 1/r/100 whole power n. இதான் ஃபார்முலா. இங்க n வந்து என்னது 2. 1 நாள் 4, 25 நாளா 100. ஸோ இந்த 25 plus 1 26/25 ஹோல் ஸ்கொயர் ஆயிருமா? இப்போ நம்மளுக்கு p தான் தேவை. இதை இங்க ஈக்குவல் டு இங்க கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தா 2028 இன்ட்டு கீழே இருக்கிற 25 மேல வந்துடும். 25 into 25 divided by 26 into 26. இப்போ இது ரெண்டே அடிக்கலாமா? ரெண்டாவது பாடல் அடிப்போம். 1 0 1 4. இதை அடிச்சா 13. மறுபடியும் இதை ரெண்டாவது பாடல் அடிப்போம். 13 5 0 7. இதை ரெண்டையும் அடிச்சா 39. இதை அடிச்சா 1 33 39, 3 13 39. அப்போ 25 into 25 625 into 3. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா
ஆப்ஷன் சி 1875 தான் ரிசல். நெக்ஸ்ட் கொஸ்டின். டியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000 18% தனி வட்டி என்ற விகிதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடன் முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்தி காலத்தை குறிப்பிடுக. இங்கே நம்மளுக்கு பி கொடுத்துருக்காங்க 15,000, ஆர் கொடுத்துருக்காங்க 10%, வட்டியும் கொடுத்துட்டாங்க. வட்டி எவ்வளவு கட்டியிருக்காங்கன்னா 9,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காங்க. காலம் என்ன கேட்டிருக்காங்க, என்ன நமக்கு தெரியல, அது கேட்டிருக்காங்க. இதோ நம்மளுக்கு தனி வட்டி ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு PNR/100. இதுதான் தனி வட்டி ஃபார்முலா. உங்களுக்கு தனி வட்டி ஆல்ரெடி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 9,000. பி நம்மளுக்கு தெரியும் 15,000. என்ன நம்மளுக்கு தெரியாது. ஆர் வந்து 10%. 10. இது ரெண்டையும் 0க்கு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்னதான் தேவை அதை இங்கிட்ட வச்சுட்டு மற்றதெல்லாம் கொண்டு போயிடலாம். இப்போ இது இங்கிட்ட கொண்டு வந்தா இன்ட்டு 10 இருக்குமா, ஒரு 10க்கு ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போ ஒரு 15 6 15 90. அப்போ என் வேல்யூ வந்து 6. 6 ஆண்டுகள்ல தான் இந்த தனி வட்டியா 9,000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 6 வருடங்கள். கடனை பயன்படுத்திய காலம் 6 வருடங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க 3,000 செலவாகும் எனில் 1,200க்கு பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. அதாவது 12 மாணவர்களுக்கு 3,000 செலவாகுது. 1,250 ரூபாய்க்கு எவ்வளவு மாணவர்களுக்கு சட்டை தைக்கலாம், எவ்வளவு மாணவர்களோட எண்ணிக்கை கேட்கும். அப்போ இது எவ்வளவுனா இப்போ 1,250 ரூபாய் 300ல எவ்வளோ, 3,000ல எவ்வளோ இன்ட்டு எத்தனை மாணவர்கள் 12 மாணவர்கள். இப்போ 0க்கு 0 கேன்சல். இது ரெண்டையும் அடிச்சா 25, அடிச்சா 60, 1 12 12, 5 12 60, 4 5 5, 5 25. அப்போ 1,200க்கு செலவாகும் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 5 மாணவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் மீச்சிறு பொதுமடங்கை காண்க. 9a³ b² c², 12 9a² d² c². முன்னாடி சொன்ன கணக்கிலே பார்த்தோம். லெட்டர்ஸும் நம்பர்ஸும் கலந்து கொடுத்தா லெட்டர்ஸ் தனியா நம்பர்ஸ் தனியா நம்ம கண்டுபிடிக்கணும். மீசிமா எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னா நம்ம அங்க HCFக்கு கம்மியான வேல்யூஸ் போட்டோம். ஆனா இங்க எல்சிஎம் கேட்டிருக்கனால இங்க என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் தனித்தனியா எழுதிக்கோங்க. எல்சிஎம்க்கு பவர்ல எந்த வேல்யூ ஹையா இருக்கோ அந்த வேல்யூ எழுதணும். இங்க வந்து என்னது, இங்க ஏல ஸ்கொயர் இருக்கு, இங்க கியூப் இருக்கு. ரெண்டுல எது பெருசுனா கியூப், அதை எழுதிக்கலாம். இங்க p² இருக்கு, இங்கேயும் b² தான் இருக்கு. அப்போ ரெண்டுமே சம ஈக்குவல் தான். அப்ப ரெண்டும் எழுதிக்கலாம். இங்கேயும் c² இருக்கு, இங்கேயும் c² இருக்கு. அப்போ இங்கேயும் ஸ்கொயரே போட்டுக்கலாம். இப்போ நம்பர்ஸ் தனியா 9 12. 9க்கு 12க்கு எல்சிஎம் எடுத்தா 3ஆல போஸ்ட் போடுவோம். 3 4. அப்போ 3 9, 9 36. அப்போ 36. 36 a³ b² c² தான் நம்மளோட ஆன்சர். இது எங்க இருக்கு, இந்த ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்க. ABB. இது வந்து ஒன்னு விட்டு ஒரு நம்பரா பாருங்க. ABCDE. அப்ப அடுத்து வர நம்பர் என்ன வரும், F தான் வரும். இங்க ஆப்ஷன்ல எது ரெண்டாவது F இருக்கு, இதுவும் மட்டும்தான். அப்போ இது ரெண்டும் கிடையாது, ஆன்சர் கிடையாது. ஸோ இப்போ இது ரெண்டுல எதுன்னு பார்க்கணும். ஸோ அடுத்த லெட்டர் எடுத்துக்கலாம்.
பிடி. பிக்கும் டிக்கும் இடையில ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, பிசிடி. அதே மாதிரி டிக்கும் இக்கும் நடுவில் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, இ. அப்போ எஃப்க்கும் ஹெச்சுக்கும் இடையில ஒரு நம்பர் ஜி மிஸ் ஆகுது. அப்போ ஹெச்சுக்கும் அடுத்து வர நம்பருக்கும் ஒரு நம்பர் மிஸ் ஆகும். அப்போ ஹெச் ஜி எஃப் ஐ ஜே தான் வரணும். இங்க ஐ மிஸ் ஆகி இங்க ஜே தான் வரணும். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஜேஎஃப். ஜேஎஃப் எங்க இருக்கேன்? ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்துக்கு பிறகு ஆகும் நேரம். அதாவது இப்போ வாட்சில் 7 மணி காட்டுது காலையில. 100 மணி நேரம் 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த இது எவ்வளோன்னு காட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 7 மணி, இன்னைக்கு 7 மணினா நாளைக்கு எக்ஸாக்டா ஒரு நாள் கழிச்சு 7 மணி அது அப்படியே தான் காட்டும். அப்போ இந்த 100ல எவ்வளவு 24 இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 24 24 4 24 96 96 மிச்சம் 4. அப்போ ரிமைனிங் வந்து 4 மணி நேரம் மிச்சமா இருக்கும். 4 நாள் கழிச்சு 4 ஹவர்ஸ் மிச்சமா இருக்கும். அதாவது 7 மணிலேருந்து மறுநாள் 7 மணி, மறுநாள் 7 மணி, மறுநாள் 7 மணி. இப்படி இது ஒரு 24 மணி நேரம், இது ஒரு 24 மணி நேரம், இது ஒரு 24 மணி நேரம், அடுத்து ஒரு 24 மணி நேரம், மிச்சம் 4 மணி நேரம் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு 7 மணி காட்டுதா? இப்போ 96 மணி நேரம் கழிச்சு 7 மணி தான் காட்டும். பிளஸ் இந்த மிச்சமா இருக்கிற ஒரு 4 மணி நேரத்தை கூட்டினா 7 + 4 11 மணி. அப்போ 7 மணின்றது 100 மணி நேரத்துக்கு அப்புறம் 11 மணி, முற்பகல் 11 மணின்னு காட்டும். அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 மீட்டர், 5 மீட்டர், 1.5 மீட்டர் அளவுள்ள நீர் தொட்டியின் கொள்ளளவு கேட்டிருக்காங்க. இங்க ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே லிட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் இதோட கன அளவு கண்டுபிடிச்சிக்கலாம். இது 3 வேற வேற வேல்யூ இருக்கனால இது வந்து ஒரு கன செவ்வகம். நீர் தொட்டி வந்து ஒரு கன செவ்வகம். கன செவ்வகத்தோட வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியும், L × B × H. இதுதான் கன செவ்வகத்தோட கொள்ளளவு ஃபார்முலா. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ பைத்தஞ்சு 50, பைத்தஞ்சு 50 × 1.5. இப்போ 5×5 75, ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். அப்போ 7.5 × 10. அப்போ 7.5 × 10 எவ்வளோ? 75. 75. இது மீட்டர் கியூப். இது கன அளவு தான், ஆனா இது மீட்டர் கியூப்ல இருக்கு. இதை நம்ம லிட்டருக்கு மாற்றணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். அப்போ 75 மீட்டர் கியூப்னா 75 × 1000 75,000. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் விகிதங்கள் 3:5. அவற்றின் கூடுதல் 140 எனில் அவற்றில் பெரிய எண்களை காண்க. அதாவது ஒரு 3:5 2 நம்பர் இருக்கு. இது 3:5ன்ற விகிதத்துல இருக்கு. விகிதத்தை நம்ம எப்படி எழுதலாம்னா 3 × xன்றது அதோட மடங்குன்னு வச்சுக்கலாம். 3x 5x எழுதலாமா? இப்போ இது நம்பர் 1, இது நம்பர் 2. இப்போ இந்த 2 நம்பரோட கூடுதல் 144ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நம்மளுக்கு இதோட மடங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ 3x 5x என்னது? 8x. நம்மளுக்கு x தான் தெரியாது, அதை எங்கிட்ட வச்சுட்டு எங்கிட்ட கொண்டு வந்து 8 எங்கிட்ட கொண்டு வந்துடலாம். 8 எங்கிட்ட கொண்டு வந்துட்டா over 8 8 மிச்சம் 6, 8 8 64. அப்போ x வந்து 18. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண்ணின் மதிப்பு. அப்போ இந்த எக்ஸை வந்து இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணா 18 3 54. இது நம்பர் 1. 5 8 90. இது நம்பர் 2. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண்ணின் மதிப்பு. இப்ப இதுதானே பெரிய நம்பர். அப்போ 90 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் டி 90 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
அசல் 5000 2 ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் 4% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. P கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க, N வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்குறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் N வந்து 2ஆ இருக்கும்போது N வந்து 2ஆ இருக்கும்போது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள ஃபார்முலா வந்து என்னன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் என்னுடைய வித்தியாசத்துக்குரிய ஃபார்முலா வந்து என்னன்னா P into R/100 whole square. இதுதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் N வந்து 2ஆ இருக்கும்போது இருக்கிற ஃபார்முலா. ஸோ இதுல வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். P வந்து எவ்வளோ? 5000. R வந்து என்னது? 4. N வந்து இது வந்து ஸ்கொயர். இன்னும் 2 அப்படியே ஸ்கொயர் தான். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 இன்ட்டு ஒரு 4 இன்ட்டு எழுதிக்கலாமா? 2 0 2 0 காலி, 1 0 1 0 அடிச்சுக்கலாம். 2 4 2 10, 5க்கு 5 காலி, மிச்சம் என்ன இருக்கு? 2 4 தான் மிச்சமா இருக்கு. 2 8. இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 8 தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 100 தனி வட்டியாக கொடுத்தால் அதன் வட்டி விகிதத்தை காண்க. அதாவது P கொடுத்துருக்காங்க, தனி வட்டி கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ 100 ரூபாய் 1000 இன்ட்டு N வந்து ஓராண்டு 1, R எவ்வளோன்னு தெரியல, அது 100ன்னு போட்டுக்கணும். இப்போ 2 0 2 0 காலி, 1 0 1 0 கேன்சல். அப்போ R வந்து என்ன? 10%. ஆப்ஷன் B is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். x/24:3:8 என்பதில் x-இன் மதிப்பு காண்க. இப்போ இந்த ரேஷியோவா இருக்கிறதுல பின்னங்களா எழுதலாமா? இப்போ 2:3 இருக்குன்னா நம்ம அதை 2/3 எழுதுவோமா? ஸோ அப்போ அதே மாதிரி இதை மாத்திக்கலாம். மாத்திட்டா x/24 is equal to 3/8. நம்மளுக்கு x தான் வேணும், அதை இங்கிட்ட வச்சுட்டு 24 கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டா அப்போ 3/8 இன்ட்டு 24. தட்ஸா 1 3 3 1 8 3 24. இப்போ 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 9. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட இரு எண்களான 96 மற்றும் 404 மீப்போவா 4 எனில் இவ்விரு எண்களில் மீப்போமா காண்க. 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்போ 2 எண்கள் A மற்றும் B ஆகிய எண்களோட பெருக்கல் பலனானது அந்த 2 எண்களோட எல்சிஎம் HCF ஓட பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஃபார்முலா. இரு எண்களின் பெருக்கு பலனானது அவற்றின் மீப்போவா மற்றும் மீப்போமாக்கு பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதான் ஃபார்முலா. இப்போ இதுல வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நம்பர் என்ன? 96 இன்ட்டு 404. நம்மளுக்கு எல்சிஎம் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். HCF வந்து 4. நம்மளுக்கு எல்சிஎம் தான் வேணும். இதை எங்கிட்ட வச்சுட்டு இதை எங்கிட்ட கொண்டு போயிடலாம். கொண்டு வந்தா 4 ஆயிரமா? 1 4 4 2 4 8 மிச்சம் 4. அப்போ 24 இன்ட்டு 404. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஆப்ஷன் பி 9696 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 21x²y 35xy² என்ற இரு எண்களின் மீப்பெரு வகுத்தியை காண்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்பர்ஸ் தனியா லெட்டர்ஸ் தனியா மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே x இருக்கு, இங்கே x இருக்கு, இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. அப்போ xy 2 எழுதிக்கலாம். இந்த 2 இதுல மீப்போவா தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து பவர்ல எந்த வேல்யூ கம்மியா இருக்கோ அந்த வேல்யூ தான் எழுதணும். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ 1.
ஒய்யில் இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. இதில் கம்மியானது 1. அப்போ இது 1 தான். அதை அப்படியே விட்டுலாம். இப்போ நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிக்கலாம். 21, 35. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பகா எண்களின் மடங்கா எழுதணும். இப்போ இது எப்படி எழுதலாம்? 7 × 3 எழுதலாம். இது வந்து 7 × 5 எழுதலாமா? இந்த ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறது என்ன? 7 தான் பொதுவாக இருக்கு. அப்போ ஆப்ஷன் 7. 7xy தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் A is the right answer. Next question. சுருக்குக 2/5 × -3/7 -1/6 × 3/2 +1/14 × 2/5. இப்போ என்ன பண்ணலாம்னா சுருக்கலாமா? 1 3 3 2 3 6 1 2 2 7 2 16. இதை தனித்தனி எடுத்துக்கு எப்படி எழுதலாம்? இதை வந்து இதை அப்படியே பெருக்கிக்கலாம். -6 35. இங்க என்ன இருக்கும்? 2 4. அப்போ 1/4. இங்க என்ன இருக்கும்? 1/35. நம்மளுக்கு பாட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் நம்ம கழித்தல் முடிச்சுட்டு தான் அடுத்து கூட்டல் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம். இது ரெண்டையும் கழிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 6 24 -24 இங்கே போச்சுன்னா -35 ஆயிரும். டிவைடட் பை 35 × 4 பிளஸ் 1/35 இருக்குமா? இப்போ இது ரெண்டையும் கூட்டணும்னா இதை 4ஆல பெருக்கணுமா? மேலே கீழே 4ஆல பெருக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்? 35 × 4 எவ்வளோ? 140. இது எப்படின்னா -24 பிளஸ் -24 -35னா ரெண்டையும் கூட்டி மைனஸ் பண்ணும். இப்போ -59 -59 பிளஸ் 4. 59ல் 4 போச்சுன்னா 55. அப்போ 55 டிவைடட் பை 140. இதை மேலும் சுருக்கலாமா? 5ஆல் அடிக்கலாம். 11 5 55, 28 5 140. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 11/28. மைனஸ் விட்டுட்டேன் பாருங்க. -11/28. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக மாறுகிறது. அதிகரிப்பின் சதவீதத்தை காண்க. 5 லட்சம்ன்றது 8 லட்சமா மாறுது. ஸோ அப்போ எவ்வளவு ஏறி இருக்கு? 3 லட்சம் அதிகமாயிருக்கு. இங்க வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா அதிகரிப்பின் சதவீதம். இப்போ 5 லட்சத்துல இந்த 3 லட்சம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5ல் இந்த 3 லட்சம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அடிச்சா 1 5 5 25 30. இப்போ 32. அப்போ 60%. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் A 60%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜன்னல்களின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர் எனில் நீள அகலங்களின் விகிதத்தை காண்க. LB இங்கே 1 மீட்டர், இங்கே 70 சென்டிமீட்டர். இந்த இதுல ட்விஸ்ட் என்னன்னா இங்க மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தது வெறும் விகிதம் தானே கேட்டிருக்காங்க. 1:70 போட்டுறக்கூடாது. ஆப்ஷனே இல்லை. இப்போ இது ரெண்டுமே வேற வேற யூனிட்ல இருக்கு. இது மீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ இது ரெண்டையுமே ஏதாவது ஒரு அளவுக்கு மாற்றணும். நம்ம வந்து இதை வந்து மீட்டரை வந்து சென்டிமீட்டரா மாற்றலாம். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ இதை வந்து எப்படி எழுதணும்னா 1 மீட்டர் 100 எழுதலாமா? இங்க 70 சென்டிமீட்டர். அப்போ இதை அடிச்சா 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 10:7. 10:7 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஆப்ஷன் D 10:7 தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
75,000க்கு 8% வட்டி விதத்தில் 1 வருடம் மற்றும் 6 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க. இங்க P கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க, தனி வட்டி கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்களா? 1 வருடம் 6 மாத காலம். நம்ம 6 மாதம் டக்குன்னு அப்படி போயிடக்கூடாது. நல்லா வாஸ்து பார்க்கணும். 1 வருடம் 6 மாத காலங்களுக்கான தனி வட்டி. இப்போ என்ன வந்து என்ன? 1 வருடம் 6 மாதம். இது எப்படி எழுதுனா 1 வருடம் 6 மாதமா? இது எப்படி எழுதலாம்னா 1.5 வருடம் எழுதலாமா? இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு. இது நம்ம வந்து சாதா பின்னமா மாத்தலாம். 2 2 2 1 3. அப்போ 3/2 வருடங்கள். என்ன வந்து 3/2. ஸோ இப்போ இது என்ன தெரியும், R தெரியும், P தெரியும். இது எல்லாத்தையும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. PNR/100. இப்போ P வந்து என்னன்னா 25,000 இன்ட்டு 3/2 இன்ட்டு 8/100. 2 சேவர் கேன்சல். 4 2 4 2 8 75 இன்ட்டு 4 75 75 150 150 300 300 அப்புறம் 300 இன்ட்டு 3 900. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 900 தான் ரைட் ஆன்சர். 900 வட்டி கிடைக்கும், தனி வட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்கு எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டியின் சதவீதத்தை காண்க. இப்போ ஒரு அமௌண்ட் 8 வருஷத்துல டபுள் மடங்கு ஆகுது எனில் தனி வட்டியான சதவீதத்தை கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா வந்து 8 மாசத்துல 200 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்மளுக்கு இதுக்கு கிடைக்கிற தனி வட்டி எவ்வளவு வரும்? 100 ரூபான்றது 200 ரூபா ஆகுதுன்னா அப்போ 8 வருஷத்து தனி வட்டி வந்து தனி வட்டி மட்டும் 100 ரூபா கிடைக்குமா? இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு தனி வட்டி கிடைச்சிருச்சு. அசல் இருக்கு, ஆண்டு இருக்கு. இதை மூணையும் தனி வட்டிக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா 100 இன்ட்டு இது தனி வட்டி, இது அசல், இது வந்து காலம். உங்களுக்கு R தெரியாது, அது அப்படி வச்சுக்கலாம். இங்க R/100. இப்போ 100க்கு 100 கேன்சல். இந்த 8 இங்க கீழே வந்துடும். அப்போ 100/8 அடிச்சா 12.5. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 12.5%. இப்போ ஆப்ஷன் டி 12.5%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பண்ணலான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.